Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 496 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம நார்மலாக மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா புதுசாக அந்த பொருளை போய் வாங்குறதுக்கு பதிலாக செகண்ட் ஹேண்டில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கம்மி காசில் அதே பொருள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்டில் நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம். ஆனால் பல நேரங்களில் செகண்ட் ஹேண்டில் வாங்குகிற பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர்றது மாதிரியே ஈக்குவலான குவாலிட்டிக்கு நம்ம கம்மி விலைக்கே கிடைச்சிரும். ஆனால் அந்த பொருளின் மூலியமாக சில நேரங்களில் பிரச்சனைகளும் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் ஒரு அமானுஷமான பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தடவை செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம காசு கொஞ்சம் அதிகமாக செலவானாலும் பரவாயில்ல புதுசே வாங்கிடலாம் அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலிருந்து பிரசாந்த் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு ரொம்ப ரீசெண்டாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். சின்ன வயசுலேருந்து அவர் அங்கே தான் படிச்சிருக்காரு, அங்கே தான் வளர்ந்துருக்காரு. அவர் எங்கே வேலை பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளச்சேரி சைடில் ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நானும் ஷாப்பிங் மாலில் வந்து நிறையா வந்து போவேன். இந்த பிரசாந்தை மீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஸோ அந்த பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மாலில் தான் வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இவர் வந்து நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீம் வச்சுக்கிட்டு வாழ்வாங்க இல்லையா மிடில் கிளாஸ் பசங்க. அதாவது படித்து முடித்த உடனே அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி நிறைய கனவுகளுடைய சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறக்கிற ஒரு பையன் தான். நானும் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து இன்னமும் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தை இன்னும் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பையன். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பையனாக இருந்தால் கமெண்ட்டில் நானும் மிடில் கிளாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். சரி, திரும்பி கதைக்குள்ளே வருவோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பொருளுமே அந்த மாதிரி ஆசைப்பட்டு சேர்த்து வச்சது தானா. ஏன்னா சின்ன வயசில் இவங்க வீடு வந்து ரொம்பவும் ஏழ்மையாக இருந்த ஒரு காரணத்தினால நார்மலான ஒரு சின்ன குடிசை வீட்டில் தான் வந்து இருந்திருக்காங்க. குடிசை வீடுன்றதை விட ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடுன்னு சொல்லலாமே. சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் தான் வந்து இருந்திருக்காங்க. இப்போ பெருசாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசதிகள் எதுவுமே கிடையாதான். நார்மல் பேசிக் நீட்ஸ் அவங்களுக்கு உடுத்திக்கிறதுக்கு உடையும் சாப்பாடு மட்டும் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு டிவி கூட கிடையாது அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்களேன். ஃபோன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணல, நார்மல் அந்த கீபேட் ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஸோ அந்த மாதிரி குடும்பத்திலிருந்து இவர் ஒரு நல்ல வேலைக்கு வந்து போயிருக்காரு. ஒரு 25,000-30,000 வந்து சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு பொருளும் நம்ம இஎம்ஐயில் வாங்கி போடலாம். புதுசாக வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம வந்து பழைய பொருள்களே வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கி போடலாம், அதையே வந்து இஎம்ஐயில் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளாக வந்து பிளான் பண்ணி வாங்கியிருக்காருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து துணி துவைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு. அவங்க வீட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் தான். எல்லாமே ஒன்று வாங்கியிருக்காருங்க. ஸோ அவருடைய சம்பளம் வந்து ஒரு 30,000 ஒரு 40-45,000 வரைக்கும் வருது. அந்த 15,000 அப்படின்றது அவர் இஎம்ஐ அப்படின்னு வந்து வச்சிட்டாரு. இந்த 15,000க்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒன்றா வாங்கி போடுவேன், அதை வந்து நான் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க வீட்டில் கிளியராக சொல்லிடுறாரு. இப்படி தான் அவங்களுடைய வீடை வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 1.5 வருஷம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணால் வந்து நம்ம வந்து பாயில் படுத்துடலாம்,
தரையில் படுத்துக்கலாம். ஆனால் கல்யாணம்னு போகும்போது வர பொண்ணு வீட்டிலேருந்து வரவங்கலாம் வீடு வந்து பார்ப்பாங்க. ஸோ நார்மலான ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டிலேருந்து ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டுக்கு இவங்க வந்து மாறி வந்துட்டாங்க. ஒரு 10,000 ரூபா வாடகை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நல்ல டீசெண்டான ஒரு வீட்டில் எல்லா பொருள்களும் இருக்குது, டீசெண்டாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் வீட்டில் ஒரு கட்டல் இல்லை அப்படின்ற ஒரு கவலை இவங்களுக்கு. சரி, கட்டலும் வாங்கி போட்டால் நல்லா இருக்குமே. அதுலேயும் குறிப்பாக பையன் வந்து எவ்வளோ நாள் தான் தரையில் படுப்பான், பையன் வந்து இவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம எல்லா பொருளும் வாங்கி போட்டிருக்கான், நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னும் போது பையன் வேலையை முடிச்சுட்டு வந்து திரும்பியும் தரையில் படுக்கிறது அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து புதுசாக ஒரு கட்டல் வாங்கலாம் அப்படின்னு வந்து போயிருக்காங்க. ஸோ கட்டல் வாங்கணும் அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஒரு கட்டல், அதுக்கப்புறம் ஒரு பிட்டு ரெண்டும் சேர்த்து வாங்கணும்னா ஒரு 20-25,000 ரூபா ஆகும். ஒரு நல்ல ஒரு காட் வாங்கணும் அப்படின்னா. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. புதுசாக பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஐயோ, என்னடா இதுவே வந்து 25,000 கிட்ட ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு மனசில் ஒரு சஞ்சலப்பு இருந்தால் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து பிரசாந்த் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து போய் பேசுகிறாரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை சாமி, உனக்கு வந்து ஒரு கட்டல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் நானும் அப்பாவும். ஆனால் கட்டல் பார்க்க போகும்போது 25,000-30,000 அப்படின்னு இருந்ததுப்பா. எதுவுமே நம்ம பட்ஜெட்டில் இல்லை, எப்படி உனக்கு கட்டல் வாங்குறதுன்னு தெரியாமல் நாங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே பிரசாந்த் என்ன நம்ம சொல்கிறாரு, அம்மா எனக்கு கட்டல்லாம் வேணாமா, நான் தரையிலே படுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லைப்பா, நீ வேலையை முடிச்சுட்டு வந்து படுக்கிற, ரொம்ப டயர்டாக இருப்ப, கட்டலில் இருந்தால் ஒன்று நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறோம். அதோட உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அப்போ பொன் வீட்டார் வந்து வீட்டை வந்து பார்க்க வரும்போது எல்லா பொருளும் இருக்குது, கட்டல் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு கட்டல் வேணும் அப்படின்றாங்க. சரிம்மா, அதிகமாக புதுசெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, வழக்கம் போல் நம்ம எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி செகண்ட் ஹேண்டில் ஒரு பொருளை ஒரு கட்டலை வாங்கி போட்டுடலாம், பெட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாமா, பெட்டு மட்டும் புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டல் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செகண்ட் ஹேண்ட் பொருள்கள் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய கடைகளுக்கு போயிருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு டிசைன் மனசில் இருந்தது. அதாவது ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு கட்டலாக இருக்கணும், பின்னாடி வந்து அந்த ஒரு உட்டு வரும் இல்லையா, அது வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக டிசைன் எல்லாம் போட்டிருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு திங்கிங் இருந்தது. அப்படி திங்க் பண்ணி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையாக போய் ஏறுறாரு, இறங்குறாரு. ஆனால் இவருக்கு ஏற்ற கட்டில் எங்கேயுமே கிடைக்கவே இல்லைங்க. இவர் ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து தேடி அலைஞ்சிருக்காரு, எல்லா கடைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. ஆனால் ஒரு வாரம் தேடி அலைஞ்சும் இவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டில் கிடைக்கவே இல்லை. இவருடைய மைண்டில் இருக்கிற மாதிரி கட்டில் கிடைக்கவே இல்லை. ரொம்ப கவலையோட லாஸ்ட்டாக ஒரு கடை இருந்ததுங்க, அந்த கடைக்குள்ளே போகிறாரு. அந்த கடைக்குள்ளேயும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அந்த கடையிலேருந்து வெளியே வராருங்க. வெளியே வந்து ஒரு டிஃபன் கடையில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டிஃபன் கடை வச்சிருக்காரு இல்லையா, அவர் வந்து இவரை பார்க்குறாரு, பிரசாந்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு, ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைண்ணா நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் கட்டல் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேனே, எங்குமே கிடைக்கலண்ணா, உங்களுக்கு ஏதாவது கடை தெரிஞ்சால் சொல்லுங்கண்ணா, நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே அந்த டிஃபன் கடைக்காரர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்னப்பா நீ கடைக்கு அங்கெங்கே போய்கிட்டு இருக்க, எங்கள் வீட்டிலே ஒரு கட்டில் இருக்குப்பா, நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் சேல் பண்ணலாம், அந்த கடைக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம். வெறும் அந்த கட்டலுக்கு வந்து நான் 5,000 ரூபா தான் யோசிச்சு வச்சிருக்கேன், வேணா அந்த கட்டில் வேணா வந்து பாருப்பா, பிடிச்சா எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னன்னா நீங்கள் சொல்கிறீங்க, 5,000 ரூபா தானா அப்படின்றாரு. ஆமாப்பா, 5,000 ரூபா தான்ப்பா, அது ரொம்ப பழைய காலத்து கட்டல், ஆனால் கட்டெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அவ்வளோ பெரிய கட்டெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் புதுசாக வாங்கிக்கலான்ட்டாங்க, அதனால் அந்த ஒரு கட்டலை நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிண்ணா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் கடைக்கார வீட்டுக்கு போய் பார்த்துருக்காருங்க. பார்த்த உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இவருடைய மனசில் இவர் எப்படி ஒரு கட்டலை இமேஜின் பண்ணி வச்சுருந்தாரோ அதே எக்ஸாக்ட் கட்டல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் கடைக்கார வீட்டில் வந்து இருக்குங்க. அந்த ஒரு கட்டலை உடனடியாக 5,000 ரூபா கொடுத்து வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு 1,000 ரூபா செலவு பண்ணுறாருங்க. செலவு பண்ணி அந்த கட்டலை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான பெட்டாக வாங்குறாரு. ஒரு 10-12,000 ரூபாய்க்கு வந்து ஒரு பெட்டை வாங்குறாரு. வாங்கி வந்து போட்டுறாரு. அம்மா கட்டல் பிரச்சனை சால்வ், பெட்டை வந்து இஎம்ஐயில் போட்டேன், 5,000 தான் கட்டில், சூப்பரான கட்டில் பாருங்கன்னு சொல்லி வார்னிஷ் கிர்னிஷ்லாம் அடிச்சு பலன்னு வச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அந்த கட்டிலில் தான் படுத்து தூங்குவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வேலையிலேருந்து திரும்பி வராரு. வந்துட்டு அந்த கட்டில் மேலே சாப்பிட்டுட்டு உட்கார்றாருங்க. உட்கார்ந்த உடனே அதோடைய சுகமே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா தரையிலேயே படுத்து தரையிலேருந்து எழுந்துக்கிற ஒரு மனுஷனுக்கு புதுசாக அந்த காட்டு சும்மா புஷ்ஷுன்னு உள்ள போகுது, அந்த மாதிரி ஒரு காட்டு வாங்கியிருக்காரு. வந்து படுத்து தூங்குறாருங்க. படுத்த உடனே தூங்கிடுறாரு, ரொம்ப நிம்மதியாக தூங்கிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு கனவு வருது. கனவில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலை, ஒரு மவுண்டன் இருக்குது, மவுண்டனுடைய உச்சி
உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் திரும்பினார்னா கீழே விழுந்துருவார். அந்த மாதிரி ஒரு உச்சியில் தான் படுத்துக்கிட்டு இருக்காரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு. கிளைமேட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயிலும் இல்லாமல் ஒரு மழையும் இல்லாமல் ஒரு க்ளவுடியாக அந்த மாதிரி கிளைமேட் இருக்கும் இல்லையா, விசு விசுன்னு காற்றடிக்குது. அந்த மாதிரி ஒரு என்ஜாயபிள் கிளைமேட்டில் வந்து இவர் வந்து மலையோடைய உச்சியில் படுத்துக்கிட்டு இருக்காருங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையோடைய உச்சியில் இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இவரை நோக்கி ஒரு பயங்கர கொடூரமான ஒரு முகத்தோடைய ஒரு மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவரை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குதுங்க. அந்த டைமில் இவர் கண் விழிச்சு பார்க்குறாரு. அதாவது மலையிலையும் படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு. அந்த டைமில் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது அந்த மூதாட்டி 2 கையும் 2 காலம் வச்சு இவரை நோக்கி இப்படி நடந்து வர ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு பயப்படுறாரு. அங்கிருந்து எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அங்கிருந்து இவரால் எழுந்துக்கவே முடியலைங்க. ஃபைனலாக அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பக்கத்தில் வந்து இப்படி நிற்குதுங்க. நின்றுட்டு இவருடைய முகத்தை இப்படி உத்து பார்க்குதுங்க. உத்து பார்த்துட்டு டேய் போடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தள்ளி விடுதுங்க. தள்ளி விட்ட உடனே இவர் மலையோடைய உச்சியிலிருந்து கீழே விழுகிறாருங்க. கீழே விழுகும்போது இவருடைய தூக்கம் கலையுது. தூக்கம் கலைஞ்ச உடனே இவர் முழிச்சு பார்க்குறாரு. இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டில் இருக்கு இல்லையா, அந்த கட்டிலிருந்து கீழே விழுந்துருக்காருங்க. கீழே விழுந்த உடனே இவருக்கு பயங்கர ஒரு ஷாக். என்னடா மலையோடைய உச்சியிலிருந்து கீழே விழுந்த மாதிரி கனவு வருது. ஆனால் முழிச்சு பார்த்தா நான் வந்து கட்டிலிருந்து தான் கீழே விழுந்திருக்கேன். ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்லை இந்த கட்டில்னால ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சேச்சா அப்படிலாம் இருக்காது, ஒரு நார்மலான கனவு தானே, இந்த கனவுக்கு நம்ம ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் படுத்து தூங்குறாருங்க. திரும்பி படுத்து தூங்கின உடனே இவருக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தூக்கம் ஃபுல்லாக கலையிற மாதிரி அவ்வளோ அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் அவருக்கு வந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. ரெகுலராக கனவுகள் வந்துகிட்டே இருக்கு. டிஃப்ரெண்டான கனவுகள் வருது, கொடூரமான கனவுகள் வருது. ஆனால் எல்லா கொடூரமான கனவுகள்லையும் ஒரே ஒரு விஷயம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மூதாட்டி தான். அந்த கொடூரமான முகத்தோடைய ஒரு மூதாட்டி 2 கையும் 2 காலம் வச்சு இப்படி நடந்து வந்து எல்லா கனவுலையுமே வந்திருக்குங்க. இந்த மூதாட்டிக்கும் இந்த கட்டலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி நம்ம மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து வேலைக்கு போறாருங்க. வேலைக்கு போனாலும் இவருக்கு அந்த கட்டலை பற்றியே தான் திங்கிங்க. ஒருவேளை அந்த கட்டில் தான் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சேச்சா ஒன்றும் இருக்காது, நம்ம ஏன் மனசை போட்டு குழப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதாவது அன்னைக்கு நைட்டு வந்து வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் அவருடைய ரூமில் போய் படுக்கிறதுக்கு போயிருக்காரு. படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் ஒரு கனவு வருது. இந்த தடவை இவர் எங்கே படுத்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுடுகாட்டில் பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க. ஒரு பிணத்தை போட்டு மூடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளம், ஒரு 6 அடி பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க. அந்த பள்ளத்தோடைய எட்ஜில் தான் இவர் வந்து படுத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மூதாட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சுடுகாடுடைய செவுரு இருக்கும் இல்லையா, அந்த செவுரு மேலே 2 கையும் 2 காலையும் வச்சு இப்படி நின்றுக்கிட்டு இருக்குங்க. அங்கே இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு உல்ஃப் ஓடி வரும்ல, ஒரு நரி ஓடி வரும்ல, அந்த மாதிரி அந்த மூதாட்டி வந்து ஓடி வந்திருக்குங்க. ஓடி வந்து பார்த்தீங்கன்னா இவரை அப்படியே தள்ளி விட்டுருக்குங்க. தள்ளி விட்டதில் இவர் அந்த பள்ளத்தில் விழுகிறாரு. அதே டைமில் இவருக்கு தூக்கமும் கலையுது. கண் விழிச்சு பார்த்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில இருந்து கீழே விழுந்திருக்காரு. இப்போ இவருக்கு யோசிக்கிறாரு, என்னடா நேற்று நைட்டு ஃபுல்லாக இதே மாதிரி கனவுகள் தான் வந்தது, ஆனால் நான் கட்டிலிருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் இந்த கட்டிலில் படுத்தா எனக்கு கனவு வருது, கீழே இருந்தால் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஃபார் எ சேஞ்சு கீழே படுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே தரையிலேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. தரையில் படுத்து தூங்கும்போது நிம்மதியான ஒரு தூக்கம். இவருக்கு எந்த விதமான ஒரு கனவுமே வரல. அதுக்கப்புறம் இதை பற்றி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைடா உனக்கு ஏதாவது ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும், அந்த கனவை பற்றி நினச்சிக்கிட்டே வந்து படுத்திருப்ப, அதனால தான் திரும்ப திரும்ப அதே மாதிரி கனவு வந்துகிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே மனசில் போட்டு குழப்பிக்காத, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் நைட்டு அதே மாதிரி அவர் வந்து படுத்துக்கிட்டு இருக்காருங்க. கட்டலில் தான் படுக்கிறாரு. படுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்ல டீப்பான ஒரு ஸ்லீப்பு. நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது திரும்பவும் அந்த மூதாட்டி வராங்க. இந்த தடவை அவங்க எங்கே வராங்கன்னு கேட்டிங்கன்னா இவருடைய பெட்ரூம் தான். இவருடைய பெட்ரூமில் கட்டில் மேலே இவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கட்டில் மேலே அந்த மூதாட்டி வந்து அப்படியே 2 கையும் 2 காலையும் வச்சு நிற்கிது. அப்படியே மெதுவாக பக்கத்தில் வருதுங்க. பக்கத்தில் வந்து இவருடைய முகத்து பக்கத்தில் வந்து அந்த மூதாட்டியுடைய முகத்தை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்குது. ஏன்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, வாழும்போது தான் என்னை சந்தோஷமாக வாழ விடலை, சாகிறதுக்கு அப்புறமாவது நீ வந்து என்னை வாழ விடுவேன்னு பார்த்தா செத்ததுக்கு அப்புறம் கூட ஏன்டா என்னை தொல்லை பண்ணுறீங்க, என்னுடைய பொருள்டா இது, என்னுடைய பொருளை விட்டு இறங்கடா, என்னுடைய பொருளை விட்டு இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கீழே தள்ளி விடுற மாதிரி பண்ணியிருக்குங்க. அப்படி அவர் வந்து பொத்து கீழே விழுகிறாரு கட்டில் இருந்து. இந்த தடவை இவர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. கட்டில் இருந்து கீழே விழுகிறாரு. கீழே விழுந்த உடனே கண் விழிச்சு பார்க்கும்போது
இவருடைய பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்குங்க. அந்த பெட்ரூம் டோர் வழியாக ஒரு கருப்பு கலர் உருவம் அப்படியே வெளியே போகிறத வந்து இவர் பார்த்துருக்காரு. இதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர பயம். ஐயோ என்னடா இது, ஏதோ உருவம் போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப வெளியே போய் பார்த்துருக்காரு. பார்த்தா எந்த ஒரு உருவமும் இவருடைய கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை மன பிரம்மையும் அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் அப்படியே கீழே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பியும் கட்டில் மேலே ஏறி படுத்திருக்காருங்க. கட்டில் மேலே ஏறி படுத்த உடனே ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா தூங்கிட்டாரு. அடுத்த அரை மணி நேரத்தில் திரும்பவும் இவருக்கு ஒரு கொடூரமான ஒரு கனவு வருதுங்க. கனவுல இவருக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதே மலை உச்சி, அதாவது ஒரு மவுண்டனுடைய டாப் ஒன்று பார்த்தார் இல்லையா ஃபர்ஸ்ட் நாள் கனவு, அதே மலை உச்சி. அந்த மலை உச்சியில் ஒரு மிகப்பெரிய மரம் வந்து வளர்ந்துருக்கு. அந்த மரத்துடைய கிளை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மலை உச்சியிலிருந்து வெளியே தொங்கிக்கிட்டு இருக்குங்க. அந்த ஒரு கிளையில் வந்து இவருடைய காலில் ஒரு மிகப்பெரிய கயிறை கட்டி அந்த மூதாட்டி வந்து பார்த்திங்கன்னா இவரை தலைகீழாக தொங்க விட்டுருக்குங்க. அப்படியே இவருடைய அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூதாட்டியுடைய கையில் வச்சுட்டு அந்த மூதாட்டி வந்து இவர் அப்படியே இறக்கி ஏற்றி அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்குங்க. இவர் அப்படியே கதறாரு, கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். இன்னொன்று அவருடைய கால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கயிறு வந்து டைட்டாக வந்து சுற்றி இருக்கு. அப்படியே அவருடைய காலுடைய தோல் எல்லாம் வெட்டி வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கனவை இவர் வந்து பார்க்குறாருங்க. திரும்பியும் அந்த மூதாட்டி கனவுல என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய பொருள் உனக்கு எதுக்குடா, இது என்னுடைய பொருள், எனக்கு மட்டும்தான் சொந்தம், இதை வேற யாரும் யூஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த கயிறை இறக்கி ஏற்றி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கயிறை விட்டுருதுங்க. அப்படியே மலை உச்சியிலேருந்து இவர் கீழே விழுகிறாரு. கீழே விழுந்த உடனே ஐயோ அம்மானு ஒரு சவுண்டு. ஏன்னா இவர் ஆட்டோமேட்டிக்காக கட்டில இருந்து கீழே விழுந்திருக்காரு. ஆனால் காலில் செம்ம வலி. இவர் கத்துல அவங்க அம்மாவும் அப்பாவும் உள்ள ஓடி வராங்க. என்ன சாமி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இந்த மாதிரி கனவு வந்துச்சுமா, என்னுடைய காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுமா அப்படின்னு. கனவு தானே வந்துச்சு, கால் எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லி லைட்டை போட்டு காலை பார்க்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க. ஏன்னா கனவுல அவருடைய கால் எந்த இடத்துல கட்டு போடப்பட்டிருந்ததோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கயிறை வச்சு இருக்கிற மாதிரி டைட்டாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய ஸ்கின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே காலில் வெட்டி இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே குடும்பமாக ரியலைஸ் பண்ணிடுறாங்க, இந்த கட்டலுக்கும் இந்த கிழவிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாமி ஒன்றுமேல் நீ கட்டில் படுக்காத, 2-3 நாள் நான் வந்து கீழே படு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த 3 நாள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் கீழே தான் படுத்திருக்காரு. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா நிம்மதியாக தூங்கியிருக்காரு. 4வது நாள் திரும்பியும் கட்டிலில் படுக்க சொல்லியிருக்காங்க. இவருமே மனசில் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு ஆத்தா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அம்மனை வேண்டிட்டு இவர் வந்து திரும்பியும் பார்த்தீங்கன்னா கட்டிலில் படுத்திருக்காருங்க. கட்டிலில் படுத்த அடுத்த அரை மணி நேரத்தில் இவருக்கு திரும்பியும் அதே கனவு, திரும்பியும் அதே மலை உச்சியில் இவருடைய காலை கட்டி தலைகீழாக தொங்க விட்டுருக்கு. இந்த தடவை அந்த மூதாட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு கையில் அந்த கயிறை வச்சிருக்கு, இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியை வச்சிருக்கு. சுத்தியை வச்சு ஓங்கி தலையில் டமால் அடிச்சிருக்கு பாருங்க. அடிச்சதுல இவருடைய தலையில அப்படியே ரத்தம் அப்படியே ஸ்வைன்னு சொட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த டைம்ல தான் இவருக்கு கனவுமே வந்து கலைஞ்சிருக்கு. முழிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே இவருடைய தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பார்த்த உடனே இவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரியலைஸ் பண்ணிடுறாங்க, இதுக்கப்புறம் இந்த கட்டில் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த கட்டில் யார் யூஸ் பண்ணதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த டிஃபன் கடைக்காரர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை போயிட்டு பார்த்துருக்காங்க. அண்ணா இந்த மாதிரி உங்ககிட்ட கட்டில் வாங்கின நாள்லேருந்து எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனை, அந்த கட்டிலுக்கும் அந்த கிழவிக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டில் மேலே ஒரு ஃபோட்டோ இருந்ததுங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஃபோட்டோவை பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக்கரே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஃபோட்டோவில் இருந்தது வேற யாரும் கிடையாது, கனவுல ஒரு மூதாட்டி கொடூரமான முகத்தை வச்சு வரும் இல்லையா, அந்த ஒரு மூதாட்டியோடைய முகம் தான் அந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கு. மாலை போட்டிருக்குங்க. அண்ணா இந்த கிழவியை தானே நான் பார்த்தேன் அப்படின்னுமா, எப்பா கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, அது எங்கள் அம்மா அப்படின்றாரு. என்னது அம்மாவா, என்னென்ன சொல்கிறேன், அந்த கட்டலுக்கும் இவங்களுக்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, ஏன்பா அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு இருந்தவங்களே அவங்க தான்ப்பா, அவங்களுக்கு வந்து அந்த கட்டில் ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே அந்த கட்டில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க இறந்து போயிட்டதுக்கப்புறம் சரி அவங்க ஞாபகார்த்தமாகவே எங்களுக்கு ரொம்ப இருக்கிறதுனால அந்த கட்டில் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம், சரி அந்த கட்டில் வந்து வித்துடலாம்னு சொல்லிட்டு தான்ப்பா உனக்கு விற்றோம், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, எப்பா உங்ககிட்ட கட்டில் வித்துட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கடைசியில் அந்த கட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் பூஜை கீஜை எல்லாம் பண்ணி அந்த கட்டில் வந்து நெருப்பு போட்டு ஃபுல்லாக எரிச்சிருக்காங்க.
எரிச்சதுக்கப்புறம் அந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சுக்குநூறாக ஆகிடுதுங்க. சாம்பல் ஆகிடுது. சாம்பல் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த வீட்டில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், செகண்ட் ஹேண்டில் ஒரு கட்டில் வாங்குறதின் மூலியமாக இவ்வளோ அளவுக்கு கொடூரமான ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படின்னு சொல்லி கனவுல கூட நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கனவுலேயே இவருக்கு அவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள் அப்படியே இவருக்கு நேரில் நடந்த மாதிரியே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த தடவை நம்ம செகண்ட் ஹேண்டில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குவோம். அப்படி ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் கட்டில் வாங்குவோம்னு நினைக்கிறீங்களா? கட்டில் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற பர்சன் எதுக்காக அந்த கட்டில் வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குங்க. ஃபைனலாக நம்ம 500 எபிசோடு வந்து வரப்போகுதுங்க. 496 இது. நான் 97, 98, 99 அண்ட் 500 இன்னும் 4 எபிசோடில் நம்ம 500 டச் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவும் பயங்கர பெருமையாக இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அச்சீவ்மெண்ட் கிடையாது, உங்களுடைய அச்சீவ்மெண்ட் கூட. ஸோ 500 எபிசோட்ஸில் சேனலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத 500 எபிசோட் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நான் அந்த சர்ப்ரைஸை வெளியிடணும் அப்படின்னா நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு போட்டாகணும். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துருது, அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.